ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த எலியாவை எழும்பு என்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அதை விட நம்முடைய ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கர்த்தர் இந்த கடைசி காலத்துல ஒரு எலியாக்களை எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு பாரத்தோடு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம்ம ஒரு அருமையான தெய்வ மனிதரை நம்ம சந்திக்க போகிறோம். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூளகிரி என்கிற ஒரு அருமையான பகுதியில கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்து வருகிற கர்த்தருடைய தேவ மனிதர் ரெவரண்ட் ஜெரின் விக்னு பாஸ்டர் அவங்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவர்கள் CSI ஹோலி ட்ரினிட்டி என்கிற ஒரு சபை, அந்த சபையில இருந்து தான் இன்னைக்கு நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கு அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய கம்ஃபர்ட் ரிவைவல் மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரைஸ் லார்ட் டியர் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஆண்டவருக்குள்ளே. ஓகே, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு நீங்க எப்படி ஊழியத்துக்குள்ள வந்தீங்க, உங்களுடைய சாட்சிகளை நம்முடைய நேயர்களுக்கு நீங்க சொல்ல போறீங்க. இது நிச்சயமாகவே அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதற்கு முன்பாக நாம் எல்லாருமாக தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த எங்க நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் இந்த எலியாவை எழும்பு என்கிற நிகழ்ச்சியை ஆண்டுடைய பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை தெய்வ பிள்ளைகள் மேலையும் ஆண்டுடைய பிரசன்னம் இப்பொழுதே இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நிகழ்ச்சியை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இதை யார் யார் பார்க்கிறாங்களோ அத்தனை பேர் மேல ஒரு தெய்வ பிரசன்னம் இறங்கட்டும். எங்களை பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் எங்களோடு கூட பேசும் என்று ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவ மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் அதை கூர்ந்து கவனித்து கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம சில காரியங்கள் அருமையான பாஸ்டர் அவர்களை கேட்க போகிறோம். முதலாவது உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க பாஸ்டர். நீங்க உங்களுடைய ஃபேமிலியை பத்தி நம்முடைய நேயர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. என்னுடைய பேர் ஜெரீன் விக்குனா. என்னுடைய அப்பா அவரும் சேலம் பகுதியில் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவருக்கு ஒரு 30 வருஷமா ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்தாபனத்துல JNHA என்கிறதான ஒரு ஸ்தாபனத்தில் ஆண்டுடைய ஊழியத்தை அவங்க நிறைவேற்றினாங்க. அதுக்கு பிற்பாடு இப்ப இருக்கிறதான இந்த தூத்துக்குடி நாசர் திருமணத்துல இந்த மிஷினரி ஸ்தாபனத்தில் இணைஞ்சு அவங்க ஊழியம் செய்யறாங்க. அதே போல எனக்கு ஒரே ஒரு அக்கா உண்டு. அவங்களுக்கு 2014 திருமணமானது. அவங்க பாண்டிச்சேரி பகுதியில ஆண்டுடைய ஊழியத்தை செய்திருக்கிறாங்க. என்னுடைய மாமா வைவம் யூத் வித் மிஷன் அப்படின்றதான அந்த ஊழியத்துல மீனவர்கள் மத்தியில் பாண்டிச்சேரியில ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் அழகான 2 பெண் குழந்தைகளை நாங்கள் கொடுத்திருக்கிறாரு. அது நாங்கள் குடும்பமா இணைஞ்சு ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். அப்பா சேலத்துல, நான் சூளகிரியில, அதே போல மாமாவுடைய குடும்பம் அவங்க பாண்டிச்சேரியில, இப்படியாக அவங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செய்துட்டு இருக்கோம். வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பத்தி நன்றி. இப்பொழுதும் நீங்க சொல்ல போறீங்க, நீங்க எப்படி ஆண்டவரோடு கூட நீங்க இணைந்தீங்க என்பதை நம்முடைய சொன்னீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டிப்பா. நாங்க பாத்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்தவர்கள். ஆரம்ப காலத்துல என்னுடைய அப்பா அம்மா எல்லாருமே ரோமன் கத்தோலிக்க சபையை சார்ந்தவங்க. அதுல என்னுடைய சித்தப்பா ஒருத்தர் ஃபாதரா இருக்கிறார் மத்திய பிரதேசத்துல. அதே போல என்னுடைய ஆண்டி, அப்பாவுடைய அக்கா, அவங்க சிஸ்டரா இருக்கிறாங்க. அவங்க பல ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இப்போ ரிட்டையர் ஆகிட்டு ஒரு கான்வென்ட்ல சென்னையில வேர்மருவத்துல இருக்கிறாங்க. நாங்க அப்படிதான் ரோமன் கத்தோலிக்க சபையில தான் இருந்தோம். ஆனா என்னுடைய அப்பாவுக்கு ஊழியர் செய்யணும் அப்படின்றதான ஒரு வாஞ்சை. அவருக்கு பாத்தீங்கன்னாக்க ரோமன் கத்தோலிக்ல ஃபாதர் ஆகணும் அப்படின்றது அவருடைய ஆசையா இருந்தது. ஆனா அதுக்கு சரியான படிப்பு கிடையாது. அதுல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால அது அப்பா இடத்துல இல்ல. ஆனா எப்படி ஆகியும் மாட்டுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்றது அப்பாவுடைய வாஞ்சை. அவரும் ஒரு மாஸ்டர் மூலியமா தான் ரட்சிக்கப்பட்டார். வந்தவாசி என்றதான ஒரு பகுதியில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அப்படியாக ஆவிக்குரிய விருதுல அப்பா வளர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல ஒரு ஊழியத்தினுடைய வாய்ப்பு, ஒரு அழைப்பு அப்பாவுக்கு கிடைத்தது. அவரு சென்னையில ஸ்டேட் பேங்க்ல எலக்ட்ரிஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஆண்டுடைய அழைப்பு கிடைச்ச உடனே அங்கிருந்து அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சேலம் பகுதியில அம்மாவை திருமணம் செய்து இங்க தேவனுக்காக ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. அப்ப என்னுடைய சிறு வயதினுடைய காரியங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஈடுபாடு கிடையாது. ஆலயத்துக்கு போகணும் அப்படின்றது ஈடுபாடு எனக்கு கிடையாது. ஏன்னா அந்த ரோமன் கத்தோலிக் அந்த சபையிலிருந்து வந்ததுனால நான் மேக்சிமம் அந்த ரோமன் கத்தோலிக் சபைக்கு போயிடுவேன் பக்கத்துல. ஏன்னா இங்கேயாக போய் 3 மணி நேரம் உட்காந்து சர்வீஸ் பண்றது, வர்ஷிப் பண்றாங்க, ஏதோ கத்துறாங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அங்க போனா அப்படி கிடையாது, எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. நம்ம ஜாலியா விளையாடலாம், கட்சி வெளியில போலாம், வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அந்த சூழ்நிலைகள், அந்த காரியங்கள் எனக்கு ரொம்ப பிடித்தமானதா இருந்தது.
அது மாத்திரமில்ல சரியான ஒரு படிப்பு என்னிடத்துல இருக்காது. ஏன்னா என்னோட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி. உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வாத்தியார் பையன் மக்கு, போலீஸ் பையன் திருட அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையும் இருந்தது. ஒரு பாஸ்டருடைய பையனா இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை எல்லாமே வித்தியாசமான ஒரு காரியத்துல தான் போய் கொண்டிருந்தது. ஸ்கூல்ல அடி வாங்காத நாளுகள் கிடையாது. ஆமா, அதே போல ஒரு 5 சப்ஜெக்ட்னாக்க அதுக்கு ஒரு 4-3 வந்து ஃபெயில் ஆகிருப்பேன். 2 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆகும். எப்ப நீங்க ஸ்கூலுக்கு வந்தீங்கனாலும் நான் பெஞ்ச் மேல நிக்கிறது நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரிதான் என்னுடைய வாழ்க்கை பயணங்கள் போயிட்டு இருந்தது. ஆனா என்னை குறித்து என்னுடைய அப்பா அம்மா எப்பவுமே ஜெபிப்பாங்க, என்னுடைய பையனுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜெபிப்பாங்க. இன்னொன்னு திருட்டு பழக்கம் கூட என்கிட்ட நிறைய இருந்தது. ஆமா, அது திருடுன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் பணம் வேணும், காசு வேணும், ஏதாவது சாக்லேட் வாங்கி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காரியங்கள் எடுத்துட்டு போறது. ஸோ இப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்தில் தான் என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஸோ அதே போல 10th வந்துட்டேன். 10th வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க பப்ளிக் எக்ஸாம். அப்பெல்லாம் 10th 12th பப்ளிக் தான் நமக்கு இருக்கும். அதனால அந்த 10th பப்ளிக் எக்ஸாம் வந்து எழுதணும். எனக்கு அப்பயுமே அந்த ஒரு பயம் அப்படின்றது கிடையாது. ஆனா அப்பா அம்மா ரொம்ப பாரப்பட்டு எனக்காக ஜெபம் பண்ணாங்க. குறிப்பா என்னுடைய அம்மா ரொம்ப எனக்காக ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க எப்படியோ ஆண்டோடைய கிருபையினால அம்மாவுடைய ஜெபத்தினாலையும் அந்த 10th நான் பாஸ் பண்ண ஆண்டோட கிருபை இருந்தார். அது வரையிலும் ஃபெயில் ஆகிட்டு இருந்த நானு முதல் முறையா பாஸ் ஆகிறேன். எல்லா சப்ஜெக்டையும் பாஸ் ஆகி 298 மார்க் நான் எடுத்தேன். அப்போ போய் நோட்டீஸ் போர்டு பார்க்கும்போது என்னாலே நம்ப முடியல, அது என்னுடைய மார்க் தானா இல்ல பேர் வேற ஏதாவது மாற்றி போட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் திரும்பி பார்க்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கே ஒரு ஆச்சரியம். சரி, எப்படியோ ஒன்று பாஸ் ஆகியாச்சு, அவ்வளவுதான், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காலகட்டத்துக்காக நகர ஆரம்பிச்சேன். அப்பதான் என்னன்னாக்க என் கூட படிச்ச என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்ல மதிப்பெண் எடுத்துட்டாங்க. ஆனா என்னுடைய மதிப்பெண் கம்மி. அதுக்கப்புறம் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரியா சேரல, என்கிட்ட பேசல, என்னை ஊர்னிங் பண்ற மாதிரி பேசுவாங்க. அதே போல என்னுடைய நடவடிக்கை என்னுடைய வில்லேஜில் இருக்கிறதான மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்காது. வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க, அவங்க அப்பா பாஸ்டா இருக்கான், இந்த பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்ப்பாங்க. அதே போல ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் கொடுங்க, நான் அப்புறமா காசு தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அந்த காசு தரமாட்டேன். அவங்கள பார்த்து அந்த கடைக்காரங்களாம் பார்த்து ஒழிஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எங்க அப்பா போகும்போது அவர் கூப்பிட்டு உங்க பையன் காசு தர இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா போய் அந்த காசுல செட்டில் பண்ணிட்டு வருவார். ஸோ அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை. அதனால என்னன்னா அந்த கிராம மக்கள் மத்தியில நான் அப்படின்னாலே என் மேல ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்கும். அந்த மக்களுக்கு எனக்கு பிடிக்காது. ஸோ இதெல்லாமே அந்த 10வது வயதுல என்னுடைய பருவங்கள் மாற ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய காரியங்களை உணர ஆரம்பிச்சேன். இருதயத்துல எங்கோ ஒரு மூலையில நான் குத்தப்படுற மாதிரி உணர்த்தப்பட்டேன். இன்னொன்னு அப்பா ஊழியர்ன்றதுனால ஒரு ஊழியர் மீட்டிங் போகும் பொழுதெல்லாம் அங்க ஊழியர்களோடு பேசும் பொழுது அப்ப அவங்க உங்க பையன் என்ன மார்க் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அவங்க பசங்க எல்லாமே நல்ல மதிப்பெண் எடுத்துருப்பாங்க. அப்ப அவங்களுடைய பார்வைகள் என் மேல வித்தியாசமா இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னுடைய லைஃப்ல ஒரு சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. அப்பதான் முதல் முறையா என்னை ஆண்டவர் தரத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இனி நான் 11th 12th நான் போக போறேன். ஒருவேளை இத்தனை வருஷமா ஏன் இப்படி இருந்துன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வந்து என்னுடைய லைஃபை நீங்க மாற்றணும்னு சொல்லி முதல் முறையா என்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நான் ஜெபம் பண்ணேன். அந்த 10th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு அந்த லீவ்ல என்னை ஒப்பு கொடுத்தேன். அதே போல 11th காமர்ஸ் கம்ப்யூட்டர் குரூப் தான் எனக்கு கிடைச்சது. அந்த குரூப் எடுத்து படித்தேன். எப்பயுமே பின்னாடி பெஞ்சில் தான் உட்காருவேன். நான் 11th முதல் முறையா போய் முன்னாடி பெஞ்சில் நானே போய் ஆர்வமா உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் அங்க உள்ள காரியங்களை வந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். பாடங்கள் நல்லா கவனிக்க ஆரம்பிச்சேன். கத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுத்தாரு. அது மட்டும் கிளாஸ் லீடரை வந்து சூஸ் பண்ணும்போது என்னைய சூஸ் பண்ணாங்க. ஓட்டு முறையில சூஸ் பண்ணும்பொழுது சரி நம்மளும் சும்மா எந்திரிப்போம் லீடருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கடைசியில பார்த்தா நிறைய பேர் எனக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க. அதனால என்னைய ஃபர்ஸ்ட் லீடரா சூஸ் பண்ணாங்க. 4-5 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிட்டு இருந்த நான் இன்னைக்கு 11th ஒரு கிளாஸ் லீடரா இருக்கிறேன். அந்த மாதிரி 11th 12th கர்த்தர் வந்து என்னை ஆசீர்வதித்தாரு. நான் என்ன காரியத்தை நான் கேட்டேன்னு அந்த மாதிரியே என் லைஃப் வந்து ஆண்டவர் 11th 12th மாற்றி கொடுத்தாரு. அதனால நான் என்ன பண்ணேன்னா சரி ஆண்டவர் இன்னும் நீங்க என்ன ஆசீர்வதிச்சீங்க, இன்னும் என் வாழ்க்கையை நீங்க மேன்மைப்படுத்தினீங்கன்னா என்ன பண்ணுறதுக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜோப் பண்ணேன். ஆனால் ஒரு சில காரியங்களை மறுபடியும் நான் திசை மாதிரி போனேன். அதுக்கப்புறம் நான் பாத்தீங்கன்னா BA இங்கிலீஷ் ஜாயின் பண்ணேன். அங்கேயே ஆண்டவர் என்னை உயர்த்தி வைத்தார். ஒரு சப்ஜெக்ட்ல கூட அறியல் கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இந்த 3 வருஷத்தையும் நான் முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அங்க நிறைய மேன்மைகளை மறுபடியும் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். இந்த மேன்மைகள் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே நீங்க தேவனோட கூட இணைந்ததுனாலதான் எனக்கு கிடைச்சது. கண்டிப்பா என்னைக்கு ஆண்டவரிடத்துல என்ன ஒப்பு கொடுக்கணும் அன்னையில இருந்து அந்த ஆண்டவர் வந்து என்ன ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். ஒரு ஒப்பு கொடுக்காம இருந்தா இன்னைக்கு என்னோட லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னை ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவர் என்னை நடத்தணும்னு சொல்லி கேட்டேன், ஆண்டவர் என்னை நடத்தினார். அப்ப அதே போல ஊழியத்துக்கு எனக்கு காலிங் கிடையாது. காலிங்னாக்க ஆண்டவர் என்னை வந்து ஒரு தனிப்பட்ட விதத்துல வசனம் கொடுக்கும் அந்த மாதிரி வந்து என்னை அடைக்கல.
ஆனா சின்ன வயசுல இருக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் நிச்சயமா அந்த ஊழியத்துக்கு தான் உங்களை எடுத்து உன்னை பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான வாலிப சகோதரனே, வாலிப சகோதரி, நீங்க கூட உங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான நாட்கள்ல, என்னுடைய வாழ்க்கையில கூட அதே மாதிரிதான் பாஸ்டர், நானும் இந்த 10th ஃபெயில் ஆயிட்டேன், எனக்கு படிக்கிற எதுவுமே ஞாபகம் வர்றதில்லை அப்படின்னு சொல்லி கூட நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கலாம். அதனால ஆவியானவர் தேவ மனிதன் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க அப்படி ஒருவேளை எல்லாத்தையும் தோற்று போயிருக்கிறீங்களா? நம்ம ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். 1 நாளாகமம் 29:12 எடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த அருமையான சகோதரருடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் எவ்வளவு ஃபெயில் ஆகிட்டு இருந்தாலும், எவ்வளவு ஞானமற்றவரா இருந்தாலும் கர்த்தர் அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார். எப்போ அவரோடு கூட இணைந்த பிறகு, நம்ம ஆண்டவரோடு கூட இணைந்த பிறகு கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அதனால நீங்களும் ஆண்டவரோடு கூட இணைந்து வாழும்போது நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். இன்னும் நம்ம நிறைய காரியங்களை அவங்க கேட்க போறோம். எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது, பாஸ்டர் அவங்க எப்படி ஊழியத்துக்குள்ள வந்தாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு. நம்ம மக்களும் ரொம்ப ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க எப்படி இந்த ஊழியத்துக்குள்ள வந்தீங்கன்னு சொல்லி. அதை நீங்க சொல்லுங்க, எப்படி ஆண்டவருடைய அழைப்பை பெற்றீங்க? நீங்க சொன்னீங்க எனக்கு பர்டிகுலரா அழைப்பெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அந்த சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அந்த ஊழியர் வந்து நான் ஊழியத்துக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லியிருந்தாரு. ஆனா வந்து என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே வேற மாதிரி தான், ஊழியத்துக்கு போகணும்ன்ற அந்த தாட்டு வந்து கொஞ்சம் கூட எனக்கு வந்து கிடையவே கிடையாது. ஆனா இப்ப ஆண்டுடைய அந்த அன்பை ருசிக்க ஆரம்பிச்சோம் என்னுடைய லைஃப்ல. அதுக்கப்புறம் ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்ததான அந்த காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கணும். அப்பதான் வந்து என்னை நானே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இவ்வளவு காரியத்தை என் வாழ்க்கையில நீங்க செஞ்சிருக்கிறீங்க, இவ்வளவு அற்புதத்தை நீங்க செஞ்சிருக்கிறீங்க, இதுக்கு ஈடா வந்து நான் எதுவுமே தர முடியாது, அப்படியே நான் தந்தா அது வந்து உங்களுக்கு ஈடாகாது. அதனால என்னுடைய லைஃப் வந்து நான் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். நீங்க உங்களுக்கு சித்தமான உங்களுடைய ஊழியத்துல இருந்து என்ன பண்ணுறேன், என்னை பயன்படுத்தி அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். என்னுடைய அப்பாவுடைய விருப்பம் வந்து என்னை ஒரு ஊழியக்காரனா மாற்றணும் அப்படின்றது அப்பாவுடைய விருப்பமும் அவருடைய ஜெபமும். ஆகவே நானும் என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டுடைய திட்டமும் நான் ஊழியத்துக்கு போகணும் அப்படின்றதுதான் இருந்தது. அதனால நான் அந்த BA இங்கிலீஷ் முடிச்ச உடனே பாத்தீங்கன்னாக்க எனக்கு பைபிள் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். பைபிள் காலேஜ்ல ஜாயின் பண்ணேன். அங்க நிறைய காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதே போல பைபிள் காலேஜ்ல இருக்கும் பொழுதே நிறைய அழைப்பு அங்க ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சபைகள் அழைப்பு கிடைச்சது. ஆனாலும் நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே உங்களுடைய அழைப்பு எங்களுக்கு தான் என்னை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். ஆனா ஆண்டோடைய அழைப்பு எனக்கு கிடைக்கல. அப்பா செய்கிறது தான் அதே அந்த மிஷினரி ஸ்தாபனத்திலேயே ஒரு லெட்டர் நீங்க கொடுங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்போ இருந்ததான GS ஜெனரல் செக்ரட்டரி எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. அதனால நான் சரி வேற எங்கேயும் போய் நம்ம சேர்றதுக்கு நம்ம இங்கே ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் அந்த இடத்துல வந்து ஊழியத்துக்கு நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணதுன்னு அவர் சொன்னாரு, நீங்க வரதுக்கு முன்னாடியே உங்களை வந்து சூழலில் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு, அதனால லெட்டரும் அடிச்சு வச்சுக்கோம், இந்த இன்டர்வியூ கூட உங்களுக்கு சும்மா தான், அதனால வந்து நீங்க போயிருங்கன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இதுக்காக ஒரு 2-3 கேள்வி கேட்டுட்டு உடனே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கையில கொடுத்து என்ன சூழகிரி பகுதிக்கு என்னை அனுப்பினாங்க. அப்படிதான் நான் இந்த ஊழியத்துக்கு இந்த சூழகிரி பகுதிக்கு நான் வந்தேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே அவங்களுக்காக எனக்கான காரியத்தை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. எவ்வளவு ஒரு நல்ல ஒரு வார்த்தை பாத்தீங்களா? நம்ம ஆண்டவர் திருப்பி ஒரு புது காரியத்தை ஆயத்தப்படுத்துகிறவர்ல, ஆல்ரெடி எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர். இன்றைக்கு கூட நீங்க ஏதோ ஒரு காரியத்தை கவலையோட இருக்கிறீங்களா, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, எனக்கு இன்னும் இந்த காரியங்கள் நடக்கலன்னு சொல்லி சொல்றீங்களா? உங்களுக்கான எல்லா காரியங்களும் அதை ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அழகா சொன்னாங்க, எனக்கு எல்லாமே ஆயத்தப்படுத்தி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த மாதிரியான காரியங்களை செய்வார். தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்திய நாள் அப்படின்னு சொன்னா ஏதாவது இருக்கா? இந்த நாள்ல நான் மறுரூபப்பட்டேன், என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா என்னுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னாக்கா எனக்கு விசேஷமான அபிஷேகங்கள் எதுவுமே எனக்கு கிடைக்கல. சின்ன வயசுல இருந்து நிறைய மீட்டிங் போகும்பொழுது நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆனா அந்த அபிஷேகங்கள் அந்த வரங்களை வந்து என்னைக்குமே நான் பெற்றது கிடையாது. அதே போல அது எனக்குள்ள இருக்குதா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு சில நேரங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஆனாலும் ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிட்டு வந்தாரு, நான் ஊழியத்துக்கு வந்தேன். அதே போல இந்த பகுதியில் நான் ஊழியர் செய்யற பகுதியில் பாத்தீங்கன்னா நிறைய பிசாசுடைய கிரியைகள், அதனால பாதிக்கப்பட்ட அநேக நபர்கள் வந்து இந்த இடத்துல இருப்பாங்க. எனக்கு இந்த இடத்துல ஊழியத்துக்கு வரும்போதே எனக்கு நிறைய சொல்லிதான் கூப்பிட்டு வந்தாங்க. இங்க வந்து ஆதிக்குரிய போராட்டம் நிறைய இருக்கும், இங்க வந்து அவ்வளவு சாதாரண வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியாது, அதனால ஜபத்துல ஒரு இதை தரித்து இருக்கணும், அதுக்காக ஆண்டோட சமூகத்தில் எப்பயுமே உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் நிறைய போதகர்கள் வந்து எனக்கு டீச் பண்ணாங்க.
ஸோ அப்ப நான் ஆண்டவர் எப்படி நான் இங்க சமாளிக்க போறேன், என்ன பண்ண போறேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். முதலாவது ஒரு பகுதிக்கு ஏற்கனவே இருக்கிறதான ஊழியர்களோட கூட போகும் பொழுது நிறைய பிசாசு பிடித்தவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ணும்போது பிசாசு பிடித்தவங்க இருப்பாங்க. எனக்கு தெரியாது எப்படி ஜெபம் பண்ணவங்க எப்படி ஓடணும் எனக்கு தெரியாது. அதனால ஆண்டவர் ஊழியருக்கு கூப்பிட்டாரு, நான் வந்துட்டேன். 2018 நான் ஜாயின் பண்ணேன். அந்த 2018வது வருஷம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி என்னுடைய சபையின் சார்பாக நாங்க ஏலகிரி மலைக்கு போயிருந்தோம். ஏலகிரி மலைக்கு ஊழியர்ல என்னுடைய ஃபேமிலி ரிட்ரீட்காக வருஷம் ஒரு ஃபேமிலி ரிட்ரீட் வந்து ரெடி பண்ணி நாங்க இங்க இருந்து அங்க போவோம். அப்ப ஃபேமிலி ரிட்ரீட்காக நாங்க அங்க போயிருந்தோம். அப்ப என்னோட கூட ஊழியர் செய்கிறதான இன்னொரு ஊழியர், அவர் இண்டிபெண்டா ஊழியர் செய்வார், ஜஸ்டின் குருநாத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தீர்க்க தரிசன வரங்களை பெற்றவர். அப்ப நாங்க எல்லாருமே சேர்ந்து இரவுல அன்னைக்கு முதல் நாள் ப்ரோக்ராமை முடிச்சுட்டு இரவுல வந்து நாங்க எல்லாருமே ஒரு ரூம்ல உட்காந்து நாங்க ப்ரே பண்ணிட்டோம். நாங்க அப்புறம் என்னுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவங்க ஒய்ஃபு, அதுக்கப்புறம் எங்களுடைய சபையுடைய செக்ரட்டரி அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே உட்கார்ந்து நாங்க அந்த இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தோம். அப்ப ஜெபம் பண்ணும் பொழுது அப்ப அந்த அண்ணன் வந்து என் மேல கரத்தை வைத்து ஆண்டவர் இன்னொன்னு ஊழியத்தில் எடுத்து வல்லமையை பயன்படுத்த போறாரு, ஆண்டவர் இன்றைக்கு அந்த அந்நிய பாஷையுடைய வரத்தை வந்து ஆண்டவர் ஒன்று கொடுக்குறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த அந்நிய பாஷைன்றது நான் நம்ப மாட்டேன். ஏன்னா வந்து நான் சின்ன வயசுல இருந்து அந்த பாஷைகளை பார்த்துருக்கேன் இல்லைங்களா, நான் அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நான் வளர்ந்து வந்த விதங்கள் அந்த மாதிரி அது மேல எனக்கு நிறைய டவுட் இருக்கும். அவங்க சொன்ன வார்த்தையை திரும்பி திரும்பி அவங்க சொல்றாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன், பொய்யா சொல்றவங்க இருக்கிறாங்க, உண்மையா அந்நிய பாஷை பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அது மேல ஒரு பெரிய ஈடுபாடோ ஒரு ஆர்வமும் எனக்கு கிடையவே கிடையாது. அப்ப அவர் என்ன பண்ணாங்க, ஆண்டவர் இன்னைக்கு உனக்குள்ள ஒரு அந்நிய பாஷையை உனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இருதயத்திலிருந்து ஏதோ ஒரு வார்த்தைகள் வந்து எனக்கு கிளம்புற மாதிரி நான் உணர்த்தப்பட்டேன். கண்ணை மூடி இருந்தேன். அதுக்கப்புறம் உனக்குள்ள இருக்குது, அதை நீ பேசு, நீ வந்து அதை தயக்கப்படுற அப்படின்னு சொல்ல. உண்மையான தயக்கப்பட்ட என்னடா எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க, நம்ம எப்படி பேசுறது, என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி அப்படின்னு. ஆனா நான் கண்ட்ரோல் பண்ண என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த வார்த்தை என்னை மீறி அந்த வார்த்தை வர ஆரம்பிச்சது வெளியில. ஆவில நிரம்பி உடம்பு எல்லாமே பயங்கர சூடாயிடுச்சு. ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவர் சொல்றாரு, இது ஆண்டவனுக்கு கொடுக்குற ஒரு அந்நிய பாஷை, நீ பேசணும், ஆண்டவரோட உறவாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு எனக்கு ஜெபம் பண்ணாரு. நான் கீழே விழுந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு காரியத்தை நான் பேசி கொண்டிருக்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. என்னுடைய நண்பன் வந்து எனக்கு பின்னாடி உட்காந்துருந்தான். அவன் மடி மேல சாஞ்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நான் அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருந்தேன். 1/2 hour பேசிக்கிட்டே இருந்தேன், 1/2 மணி நேரம். என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னுடைய சரீரத்துல அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா ஆவிக்குரிய விதத்துல என்னால அதை ஸ்டாப் பண்ண முடியல. அது வந்துகிட்டே இருக்கு. நடுவுல மறுபடியும் ஸ்டாப் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த ஆண்டோடைய அபிஷேகம் இறங்கும் பொழுது மறுபடியும் அந்நிய பாஷையில மறுபடியும் பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1 hour இதே மாதிரி ஒரு அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷையை ஆண்டவர் கொடுத்து அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தினால ஆண்டவர் வந்து அன்னைக்கு நீ நிரம்பினேன். அது வந்து என்னால மறக்க முடியாத ஒரு சம்பவம். அந்த டேட்டும் அந்த வருஷமும் என்னால மறக்க முடியாத ஒரு காரியம். அப்படிதான் ஆண்டவரின் அபிஷேகம் பண்ணி அந்நிய பாஷை வரத்து கொடுத்து அதுக்கப்புறமா இங்க வரக்கூடிய அதுக்கப்புறம் நான் தைரியமா ஊழியர் செய்ய ஆரம்பிச்சேன். அநேக பிசாசு பிடித்தவர்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் நாமத்தினால அவங்களுக்கு ஜெபம் பண்ண ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. இல்ல ஏதோ ஒரு வீட்டுல நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியே போயிட்டு இருந்த ஒரு அம்மா திடீர்னு உள்ள வந்துருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஜபத்துல கலந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கலந்துக்குவாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு பிசாசு கிரியை இருக்கும். உடனே ஆண்டவர் சொல்லுவார், நீ அவங்களுக்கு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு கிரியை வெளிப்போம். இப்படிதான் வந்து ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்ணி என்னை மறுரூபமாக்கி என்னை ஊழியத்துக்கு பார்த்து இப்படியா நடத்தினோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல ஒரு சாட்சியை நம்ம கேட்டோம். உண்மையாகவே ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துகிறது, ஒரு மனிதனை மறுரூபப்படுத்துகிறது கர்த்தருடைய அபிஷேகம் மாத்திரமே. அவருடைய அபிஷேகத்தினால நம்ம எவைகளையும் ஜெயிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அபிஷேகமே யுகங்களை முறிக்கும் என்று சொல்லியிருக்கிறாரு. ஒரு மனிதனை உயர்த்தி காண்பிப்பது வேற தாளந்தோ எதுவும் இல்ல, ஆண்டவருடைய அபிஷேகத்தினால மாத்திரம் தான் முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க கூட நான் ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும், நானும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் நீங்க ஆசைப்படுறீங்களா? அதுக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட அவருடைய அபிஷேகத்தை தான் பெற்றுக்கொள்ளணும். அந்த அபிஷேகம் உங்களை நிரப்பும் போது அது நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து அது நடத்த போதுமானதாக இருக்கிறது. ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலாக கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தினால நிரப்பி இன்றைக்கு இந்த சூளகிரி பகுதியில் ஆண்டவருக்காக ஒரு பிரகாசம் உள்ள ஒரு பாத்திரமாய் இந்த வாலிப பிராயத்தில் ஆண்டவருக்காக அவரை பிரகாசிக்க செய்யும் போது உங்களை அவர் பிரகாசிக்க செய்ய மாட்டாரா? உங்க மேலே ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது, உங்க மேலே ஆண்டவருடைய விசேஷித்த திட்டம் இருக்கிறது, விசேஷித்த பிரியம் இருக்கிறது. நிச்சயமாகவே அவர் உங்களையும் பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்போ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் கேட்கிறோம். நீங்க இங்க ஊழியத்துக்கு வந்துட்டீங்க, இந்த சபையை நீங்க தான் நடத்தி கொண்டிருக்கீங்க.
பயன்படுத்துறீங்க. உங்க ஊழியத்துல நான் இந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது. எல்லா ஊழியர்களுக்கும் ஒரு மறக்க முடியாத சம்பவம் இருக்கும். என் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் இப்படி என்ன நடத்தினாரு. அநேக என்னன்னு சொன்னா, ஒருவேளை நீங்க ஒரு பாடுகளின் காலத்துக்குள்ள போய் அதில் உங்களுக்கு ஆண்டு உதவி செய்திருக்கலாம், அல்லது ஊழியத்துல இந்த மாதிரியான ஒரு அற்புதம் நடந்துச்சு, அந்த அற்புதத்தை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா அதை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொன்னீங்கன்னா அது வாசுவாங்க. கண்டிப்பா எனக்கு ஊழியத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்த காலகட்டத்துல இருந்து நிறைய பாடுகளையும் அனுபவிச்சிருக்கிறேன். அதே போல நிறைய அற்புதங்களையும் வந்து ஆண்டவர் செய்திருக்கிறாரு. அதனால அது ரெண்டுமே இருக்குது. என்னுடைய ஊழிய பாதையில ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே என்னால மறக்க முடியாத ஒரு காரியம் தான். நான் ஊழியத்துக்கு வந்த புதுதுல என்னுடைய வீட்டுல நான் தனியா இருக்கவே முடியாது. ஏன்னா வந்து எனக்குன்னு சொல்லி தனியா ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுல நான் தனியா தான் இருக்கணும். அப்ப நான் ஊழியத்துக்கு வந்த புதிது எனக்கு வந்து அங்க இருக்க முடியாது. ஏன்னா அங்க வந்து பிசாசுடைய கிரியைகள் அங்க வந்து ரொம்ப நிறைய இருக்கும். அப்ப நான் தூங்கும் பொழுது திடீர்னு ஒரு உருவம் வந்து நிற்கும். திடீர்னு அங்கிருந்து ஒரு உருவம் எனக்கு முன்னாடி இருந்து எழும்பி வரும். நிறைய நேரத்துல அது கூட ரொம்ப போராடி இருக்கு. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலைலாம் நம்ம இந்த இடத்த விட்டு வீடு விட்டு இப்ப நம்ம போயிடணும், ஊழியமே நமக்கு செய்யக்கூடாது, ஏன் இப்படி நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதை நினைத்து அழுத நாட்கள்லாம் உண்டு. நிறைய இரவு நேரங்கள் உட்கார்ந்து நான் நிறைய அழுவேன். எதுக்காண்ட விட்டு என்னை ஊழியத்துல கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அழுவேன் ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து. ஆனாலும் ஆண்டவர் வந்து என்னை விடல. அவன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் அவர் வசனத்தின் மூலமாக என்னை ஒவ்வொரு நாளும் என்னை தேய்ச்சி அப்படியாக என்னை நடத்தினாரு. இன்றைக்கு அந்த இருக்கிற பகுதியிலேயோ எதுலையுமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆண்டவர் அப்படிதான் வந்து என்னை நடத்திட்டு இருக்கிறார். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற, மகிழ்ச்சியா இருக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு தீங்குமும் வந்து என்னை அணுகிறது இல்லை. கர்த்தர் அந்த அளவுக்கு நீ விடல. அதே போல ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல அற்புதம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அற்புதம் சொல்ல முடியாது. முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் ஊழியத்துக்கு வந்த புதியத்திலேயே என்னுடைய சபையில் ஒரு சில காரணத்தின் நிமித்தமாக பிரிவுகள் ஏற்பட்டது. ஏற்கனவே இருந்ததான அந்த மாஸ்டர்கள் அதனிலிருந்து ஒரு சில காரியங்கள் பிரிவுகள் ஏற்பட்டது. அதனால என்னை வந்து சபையில இருந்து நீங்க வெளியே போங்க, நீங்க வந்து இந்த ஊழியத்தை வந்து நீங்க கிராமத்துல போய் பார்க்கணும், இந்த சபையில நீங்க ஊழியம் செய்யக்கூடாது, நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே எனக்கு ஒரு போராட்டம் அந்த இடத்துல வந்தது. ஆனாலும் ஆண்டவர் என்னை கைவிடலை. அதுக்கப்புறம் எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நாங்க டயசிஸ் சொல்றதை தான் நாங்க கேட்போம், அது என்ன சொல்றது அப்படிதான் நாங்க நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாக எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சில குரூப்ஸ் வந்து வந்தாங்க. நான் வந்து ஒரு ஸ்தாபனத்தை கீழ்பட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் நான் கேட்க முடியும். ஆகவே என்னுடைய வார்த்தையும் என்னுடைய டயசிஸ் வார்த்தையும் கேட்கிற ஒரு சில மக்கள் மட்டும் வந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நாங்க வெறும் 4 பேர் தான் நாங்க இருப்போம். 4 ஃபேமிலி தான் நாங்க இருந்தோமே. ஆனாலும் நான் தொடர்ந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த பகுதியில சிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு சபை கிடையாது. இடம் வாங்கணும் ரொம்ப நாள் அவங்களுமே ஆசைப்பட்டு அதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. ஆனா இடம் வாங்கல. அதே போல சபையை வந்து கட்டப்பட்டது சிஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த தனியா வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் ஏற்கனவே நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப சபையை 2ஆ பிரிஞ்சிருச்சு. நான் எப்படி நடத்த போறேன், என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் நீங்க தான் வந்து நடத்தணும் ஆண்டவரே, ஆத்துமாக்களை கொடுக்கணும், சபைக்கான காரியத்தை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் நிறைய ஜெபம் பண்ணிருக்கிறேன். அப்பதான் பாத்தீங்கன்னாக்க பல விதமான வியாதியில் உள்ள மக்கள் தானே தேடி வருவாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னாக்க நான் வர்ஷிப் நடத்திட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு அம்மா வந்துட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. பயங்கரமான பிசாசின் படியில் இருக்கிறவங்க கீழே உருண்டு பறந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் பிரேயர் முடிச்ச உடனே அவங்க கூப்பிட்டு நான் விசாரிக்கும் பொழுது கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஏற்கனவே ஒரு அம்மா எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அங்க ஒரு சர்ச் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு அங்க போகணுன்ற ஆர்வம் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஏசப்பாவே வந்து எனக்கு சொன்னாரு, நீ அந்த சர்ச்சுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து எனக்கு சொன்னாரு. நீ அங்க போனீங்கன்னா உனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி ஏசப்பா சொன்னாரு. அதனால நான் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு எப்படி வந்தோம்னு எனக்கு தெரியாது சர்ச்சுக்கு, அந்த வார்த்தை மட்டும் தான் தெரியும். அதனால நான் சர்ச்சுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாங்க. இப்படி ஆண்டவரே ஆத்துமாக்களை கொண்டு வந்தார். நாங்க போய் ஊழியர் செய்தாலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட பல விதமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஆண்டவர் என்ன பண்ணாங்கன்னா அந்த சபைக்கு கூட்டிட்டு வந்தார். இன்றைக்கு ஒரு சில ஆண்டோடைய கிருபினால இன்றைக்கு புதிய ஆத்துமாக்கள் சபையில் இருக்கிறாங்க. அதனால இது வந்து ஊழியத்துல ஆண்டவர் செய்ததான் அற்புதமே சொல்லலாம். ஆண்டவர் அப்படிதான் அதிசயமா அந்த ஊழியத்துல நடத்தி கொண்டிருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே ஆண்டவர் எல்லா வாலிபர்களை ஆண்டவருக்குதான் பயன்படுத்தணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இன்றைக்கு நீங்க வாலிப பிராயத்தில் இருக்கிறதுனால நம்ம வாலிப பிராயத்தில் இருக்கோம். நம்ம பல விதமான சோதனைகளை கடந்து வந்திருக்கோம். இந்த மாதிரியான இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் இந்த காரியத்திலிருந்து என்னால வெளியில வர முடியல. அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு பாவ சோதனையில வந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தாரு அப்படி
அப்படின்ற ஏதாவது சாட்சி வாழ்க்கையில் இருக்கா? பாவ சோதனைகள் அப்படின்னு சொன்னாக்க நிறைய காரியங்கள் இருக்கு. ஆமா, நிறைய காரியங்கள் வந்து நமக்கு பாவத்துல இருக்குது. இன்னொன்று நான் சொன்ன போல பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நிறைய திருடுவேன். அந்த அந்த பழக்கம் எனக்குள்ள இருந்தது. அதை வந்து அதுக்கப்புறம் 10th ஆண்டு வந்து அதுக்கு முன்னாடி அந்த காரியத்தை எல்லாமே என்னுடைய லைஃப்ல வந்து எடுத்து போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த லவ் அப்படின்னால எனக்கு வந்து அது சின்ன வயசுல என்னமோ அது ஆகிறது இல்லை. ஆமா, அந்த லவ்னுடைய காரியங்கள் அதெல்லாமே எனக்கு வந்து அது பிடிக்கிறது இல்லை. அதனால அந்த அப்படிப்பட்டதான ஒரு பாவத்துக்குள்ள போறதுக்கு வந்து ஆண்டவர் அனுமதிக்கணும். ஆனா ஒரு சில இச்சையான காரியங்கள் இந்த ஊழியர் நிமித்தமா இருக்கிறதுனால நிறைய இச்சைகளை பிசாசு கொண்டு வருவான். ஆனால் அது எல்லாத்தையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் வந்து பலன் கொடுத்தார். ஒரே ஒரு காரியம் ஆண்டவருக்குள்ள நான் இருந்ததுனால இந்த பாவத்துக்குள்ள நான் போனாலும் அதுல இருந்து ஆண்டவர் நீ வெளியே கொண்டு வந்துடும். போறதுக்கு முன்னாடியே என்னை தடுத்து அது தவறு, அதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இருந்து நான் பிரேக் பண்ணி அதுல இருந்து வந்து நீ வெளியே கொண்டு வந்துடுவார். அதுதான் ஆண்டவர் என் வாழ்க்கையில இது வரைக்கும் செய்ததுங்கிற ஒரு நன்மை. அதனால இந்த வரைக்குமே நான் ஆண்டோட கிருபையினாலே ஓடி கொண்டிருக்கிறேன். இல்லைனாக்க என்னைக்கோ நான் வந்து பாவத்துல விழுந்து இன்னைக்கு அது நிமித்தமா நான் மறித்து கூட நான் போயிருக்கணும். ஆனா இந்த பாவம் செய்யணும் அப்படின்னு அந்த எண்ணம் வரும்பொழுதே பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதுல இருந்து ஸ்டாப் பண்ணி அது வந்து தவறான ஒரு காரியம், அதை போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தி அதுல இருந்து வெளியே பண்ணுவாங்க. உண்மையாகவே இன்றைக்கு இருக்கிற எல்லா வாலிபர்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அவங்களுக்கு பிரகாசிக்கணும்னு ஆசை, ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசை. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க எப்படியாவது இந்த பாவத்துல விழுந்ததுனால ஆண்டவர் அவங்களால பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. நான் வந்து ஊழியம் ஒண்ணு புதுசா ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் எனக்கு ஒரு காரியம் வரும். ஆமா, ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வரும், இல்ல ஏதோ ஒரு பாவத்துல நான் வீழ்றதுக்கான ஒரு காரியம் வரும், இல்ல யாராவது என்கிட்ட ஆசையா பேசுற மாதிரி என்கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய காரியம் இருக்கு. உடனே அந்த காரியத்தை ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி, அதாவது நான் வந்து இது பண்ண மாட்டேன், என் லைஃப்ல ஆண்டவரே வந்து அவங்க வெளியே எடுத்து போட்டுருவாரு. அந்த மாதிரிதான் நடக்கும். அடுத்து நான் மறுபடியும் ஒரு ஊழியத்தை மறுபடியும் ஓடிட்டே இருக்கேன். ஊழியத்துல போகும்பொழுது மறுபடியும் வேற ஒரு பிரச்சனை லைஃப்ல வரும், வேற ஒரு பாவம் எனக்குள்ள வரும். மறுபடியும் அந்த ஊழியத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ண முடியாம எனக்குள்ள அப்படியே தகச்சிட்டே இருப்பேன். மறுபடியும் ஆண்டவர் மறுபடியும் அதை என் லைஃப்ல இருந்து எடுத்துக்கூடாது. இப்படிதான் என் லைஃப்ல நடந்தது. இந்த பாவம் அந்த காரியங்கள் என்னை தேடி வந்தாலும் ஆண்டவர் வந்து இல்ல, இதுதான் உன்னுடைய வழி, இந்த ஊழியத்தை செய்யணும், இது வந்து உனக்கு தடையா இருக்குதான்னு சொல்லி ஆண்டவர் அதை என் லைஃப்ல இருந்து எடுத்து போட்டுருவார். அதனால இப்போ வரைக்கும் ஆண்டவர் அப்படிதான் என்னை வந்து நடத்திட்டு இருக்காரு. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான வாலிப சகோதரர்களே, வாலிப சகோதரி, நீங்க கூட இந்த மாதிரி ஏதோ ஒரு பாவத்துல ஏதோ இந்த பாவத்திலிருந்து என்னால வெளியில வர முடியல, அல்லது நீங்க வெளியில வந்தாலும் கொள்ளாத சத்துருவானவன் நீங்க செய்ததையே உணர்த்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறானா, இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறோம். எல்லாரும் பாவிகள் தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்ம எவ்வளவுதான் ஒரு பாவியா இருந்தாலும், அது ஏசாயால நம்ம பார்க்கிறோம், உடைய பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் அவைகள் வெண் பஞ்சை போல மாறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அவைகள் உறைந்த பனியை போல மாறும் சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்களா, ஐயோ நான் இந்த ஊழியத்துக்கெல்லாம் தகுதியே இல்லைங்க, என்னெல்லாம் ஆண்டவர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பாவி அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, my dear brother and sister, my friend, ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நேசிக்கிற மகளே, நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக தான் இந்த சிலுவைக்கு சென்று நான் மரித்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். இந்த சிலுவையை பார்த்தீங்களா, இது அருமையான பாஸ்டருடைய சர்ச்சில் இருக்கிற ஒரு அருமையான புல்பிட். இந்த சிலுவை ஒரு அருமையான அன்பின் சின்னமா இருக்கிறது. நம்ம வாசிக்கிறோம்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே இந்த உலகத்துல தந்தருளி இவ்வளவா உலகத்துல அன்பு கூர்ந்தார். இந்த சிலுவையில உங்களை எண்ணி நேசித்ததுனால அவர் இவ்வளவா உலகத்துல 2 கரங்களை விரித்து அவர் அன்பு கூர்ந்தவராக இருக்கிறார். அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. உங்களுடைய பாவங்களை அவர் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்களை மீண்டுமாக எழுப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால விழுந்ததை குறித்து தீயாதே, கலங்காதே, எழுந்து எழும்பு எழும்பு சீயோனை வல்லமையை தரித்துக்கொள், ஆண்டவனை பிரகாசிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து அருமையான பாஸ்டர் பேசுவோமா? இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கணத்துக்குரிய தேவ மனிதர் ஆண்டவர் வந்து இன்னொரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று யோபு சொல்கிறாரு. நம்ம மேல ஒரு திட்டம் இருந்துச்சு, நம்ம மேல ஆண்டவருடைய நோக்கம் இருந்துச்சுன்னா அதை தடைப்படுவதற்கு பாவமோ சாபமோ உபத்திரவமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவும் அவருடைய திட்டத்திலிருந்து நம்மை பிரிக்க மாட்டாது. அது நிச்சயமாய் நம்மை கரெக்டான பாதையில கொண்டு போய் சேர்க்கும். இன்னொரு வசனம் கூட ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, there is a
தரிசனம் குறித்த காலத்துக்கு என்ற தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது, அது நிச்சயமாய் வரும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு தேவ மனிதர், ஒரு பிரதர் சொல்றீங்க, எனக்கு இந்த தரிசனம் இன்னும் நிறைவேறல, எனக்கு இன்னும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல, எனக்கு குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டம் இன்னும் மாறின மாதிரி தெரியல, அது என்ன ரீச் ஆன மாதிரி தெரியல, அவர் எனக்கு கொடுத்த தரிசனத்துக்கும் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் எல்லா தலைகீழா நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, உனக்காக கொடுக்கப்பட்ட தரிசனங்கள் சீக்கிரத்தில் நிறைவேறும். இனி அதை தாமதிப்பதில்லை. அதற்கு காத்திரு, நிச்சயமாய் உன்னிடத்துல வரும் என்று ஆவியானவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அதனால் எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து நம்ம பாஸ்டர்கிட்ட பேச போகிறோம். ஆண்டவர் எல்லாருக்குமே சும்மா இந்த பூமிக்கு அனுப்பவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கினார். எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் சொல்றார். இன்றைக்கு நாங்க 2 பேர் இன்றைக்கு இந்த வார்த்தையில பேசுறோம்னு சொன்னா, இந்த நாள் அது முன்குறிக்கப்பட்ட நாள். அப்படிதான் நம்ம இதை கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து மகிழ கடவுளும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு திட்டம் இல்லாம எங்க 2 பேரையும் சேர்க்கல. இந்த நாள் உங்களை பார்த்து இந்த காரியங்களை சொல்ல வைக்கல. எல்லாவற்றுக்கும் ஒரு திட்டம் உண்டு. அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நாம் இணைந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம். இன்றைக்கு அருமையான தேவ மனிதருக்கு ஆண்டவர் பல தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு அருமையான பாடலுக்குரிய பாடல் வரம் பெற்றவர். அதே மாதிரி பாடல்களை எழுதக்கூடிய கிருபை ஆண்டவர் அவர் கொடுத்திருக்கிறாரு. இப்போ நீங்க எப்படி அந்த பாடல் எழுதுகிற வரத்தை தாளத்தை பெற்றுக்கொண்டீங்க? எத்தனை பாடல் எழுதியிருக்கிறீங்க? அந்த சுவாரஸ்யமான விஷயத்த நம்ம அருமையான பிள்ளைகளுக்கு சொன்னீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. அதாவது அந்த தாளம் எனக்குள்ள இருக்குது அப்படின்றது எனக்கே தெரியாது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சரியான ஒரு பாடக்கூடிய ஒரு நபரும் கிடையாது. நிறைய நான் பாட மாட்டேன், சபைகள் இது பண்ண மாட்டேன். ஆனாலும் நான் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது முதல் முறையா நான் பைபிள் காலேஜ்ல படிச்சதுக்கு பொழுது நிறைய பிரச்சனைகளுக்குள்ளாக நான் போக ஆரம்பிச்சேன். என் லைஃப்ல நிறைய பாடுகளை அங்கதான் நான் சந்திச்சேன். அங்க இருக்கிற நபர்களால, அங்க ஒரு சில காரியங்கள் நிமித்தமாக நிறைய சோர்வுக்குள்ளான. அப்ப பாத்தீங்கன்னா நான் படுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த வார்த்தையோடைய அந்த டியூனோடைய ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுப்பாரு. அந்த கம்போசனோடைய இப்ப எனக்கு தனியா என்ன பாட்டு எழுத சொன்னீங்கன்னா வராது. இப்ப எனக்கு அது டியூனோட தான் வரும் அந்த பாட்டை எனக்கு. அப்ப என்ன, அந்த கபடியில நான் உட்கார்ந்து இருக்கும்போது என்ன அறியாமையே அந்த பாடல் எனக்குள்ள இருந்து வெளிப்படும். உடனே அதை ஒண்ணு நான் ரெக்கார்ட் பண்ணிடுவோம், இல்லைனாக்க எழுதி வச்சிருவேன். அது மறக்கவே மறக்காது. அந்த டியூனும் அந்த இதுவும் அந்த காரியமும் லைஃப்ல மறக்காது. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 பாட்டுக்கு மேல நான் எழுதியிருக்கிறேன். எல்லாமே எழுதி ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடல்களை நான் எழுதி வைப்பேன். ஆனா அதை போய் இது பண்றதுக்கு எனக்கு பாத்தீங்கன்னாக்க அமௌண்ட் இருக்காது. அதே போல ஒவ்வொரு பாடல்களையும் ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையில கொடுப்பார். நான் அதாவது என்னுடைய ஃபர்ஸ்ட் பாட்டு நீரே எந்தன் கோட்டை நீரே எந்தன் தஞ்சம் அப்படின்றதான அந்த ஒரு பாடல் தான் இப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் ரிலீஸ் பண்ணது. அந்த பாடல் தான் எனக்கு முதலாவது ஆண்டவர் கொடுத்த ஒரு பாடலும் கூட. நான் பைபிள் காலேஜ் நான் சொன்ன மாதிரி நிறைய போராட்டம், நிறைய பிரச்சனையில நான் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க சோர்வுக்குள்ளாயிட்டு ஒரு நாள் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். பின்னாடி கிணறு அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். அப்ப அந்த பக்கம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார், நீரே என்னுடைய கோட்டையா இருக்கிறீங்க, நீரே என்னுடைய தஞ்சமா இருக்கிறீங்க, ஆண்டவர் நீரே எனக்கு எல்லாமா இருக்கிறீங்க அப்படின்றதான அந்த பாடல் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அப்ப அந்த பாடலை பாடும் பொழுது எனக்குள்ள ஒரு தெம்பு வரும். ஆண்டவர் அந்த பாடலை நிமித்தமா எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுப்பார். இப்ப நிறைய பேருக்கு எப்படின்னு ஆண்டவர் வசனத்தை கொடுப்பார், அவங்க சோர்வா இருக்கும் பொழுது அந்த மாதிரி. ஆனா எனக்கு என்ன, பாடல் மூலியமா ஆண்டவர் பாடலையும் கொடுத்து ஆண்டவர் அதன் மூலியமா என்னை தேற்றவும் செஞ்சார். அப்படிதான் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண்டவர் எனக்கு அந்த மாதிரி பாடல்களை கொடுத்தாரு. அதே போல நானும் என் கூட படிக்கிறதான ஒரு அண்ணனும் 2 பேரும் சேலத்துக்கு போயிட்டு இருந்தோம். அது அந்த ஃபைவ் ரோட்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க ரொம்ப பிஸியான அந்த இடம். இப்போ போயிட்டு இருக்கும் பொழுது நாங்க ஓரமா தான் போயிட்டு இருந்தோம். திடீர்னு அந்த பக்கம் இருந்து ஒரு நபர் வந்தவர் என்ன பண்ணிட்டாருன்னா எங்க மேல அப்படியே இடிச்சுட்டு அப்படியே போயிட்டாரு. அது எந்த சூழ்நிலை வந்தாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா வந்தவர் அப்படியே எங்க பக்கமா ஒதுங்கி எங்க வண்டியில இடிச்சுட்டு அவர் அப்படியே மறுபடியும் நிக்காம போயிட்டாரு. நாங்க 2 பேரும் கீழே விழுந்து அவர் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் 2 பேருமே ஒதுங்கிட்டு போறோம் 2 பேருமே. அப்ப அது பிஸியான அவ்வளவு இதுல அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில 2 வீலர் மட்டும் தான் பெரிய வண்டிகள் எதுவுமே வரல. அப்படியே வந்தவங்க எல்லாருமே பின்னாடி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்க வண்டிகளை. அப்ப நான் கீழே அந்த ரோட்ல விழுந்து கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் அப்போ ஒரு காரியத்தை அப்போ ஒரு பாடலை எனக்கு கொடுத்தாரு. ஆமா, அந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் பாத்தீங்கன்னாக்க எனக்கு ஒவ்வொரு பாடல்களை அந்த மாதிரிதான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது அந்த பாடல் போடுறதுக்கான அந்த பண தேவைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாங்க அற்புதமா எனக்கு சந்திச்சு இன்னைக்கு ஆண்டோட கிருபினால ஒரு 2 பாடல்கள்ல
நான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி யூடியூப்ல நான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். அதே போல ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்து அந்த ஷார்ட் பிலிம்லயும் ஒரு பாடல் ஒன்று வரும். அதே போல இப்ப ஆல்ரெடி இன்னும் ஒரு சில சாங்ஸ் வந்து அடுத்து வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அதனுடைய கிருபையினால அதையும் ஒரு சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷம். நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக, நேயர்களுக்காக இனி சாங் ஒரு 2 வரிகளை பாட முடியுமா? கண்டிப்பா. நான் 2வதா போட்ட ஒரு சாங் உண்மை துதித்து துதித்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சாங். உண்மை துதித்து துதித்து மகிமைப்படுத்த மேலான கிருபை தாருமே, அளவில்லாத கிருபை தாருமே. நீ பெரியவர் சிறந்தவரே, நீ நல்லவர் வல்லவரே, நீ மகிமைக்கு பாத்திர தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நீரே. உன்னை துதித்து துதித்து மகிமைப்படுத்த மேலான கிருபை தாருமே, அளவில்லாத கிருபை தாருமே. தாயினும் மேலாய் என்மேல் அன்பு வைத்தவரும் நீரே, தாயினும் மேலாய் என்மேல் அன்பு வைத்தவரும் நீரே. என்னை அறிந்து கொண்டவர் புரிந்து கொண்டவர் ஆற்றி தேற்றுபவர் நீரே. என்னை அறிந்து கொண்டவர் புரிந்து கொண்டவர் ஆற்றி தேற்றுபவர் நீரே. நீ பெரியவர் சிறந்தவரே, நீ நல்லவர் வல்லவரே, நீ மகிமைக்கு பாத்திர தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நீரே. உம்மை துதித்து துதித்து மகிமைப்படுத்த மேலான கிருபை தாருமே, அளவில்லாத கிருபை தாருமே. Amen. Hallelujah. Praise the Lord. அருமையான பாடல் ஆர்வம் கொடுத்திருந்தாலும் துதிக்க துதிக்க ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நிரப்புகிறது. இன்றைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு பகுதிக்குள்ள வந்திருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு நேரம். இன்றைக்கு இந்த ஆண்டவருக்காக நான் எப்படியாவது எழுதணும், ஆண்டவருக்காக நான் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்கிற வாலிபர்களுக்கு நீங்க இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட அனுபவங்களின் நிமித்தம் அவங்களுக்கு சொல்லுகிற மிக முக்கியமான டிப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க சொல்லுகிற டிப்ஸை நீங்க சில வரிகளை சொன்னா ரொம்ப சந்தோஷம். அதாவது எழும்பணும், ஆண்டவருக்காக நிற்கணும் அப்படின்ற வாழ்க்கையில வரக்கூடியது பிரச்சனை, போராட்டம். ஏன்னா எப்ப அவங்க ஆண்டவருக்காக எழும்பி நிற்கணும், ஆண்டவருக்காக ஏதோ ஒரு புதிய காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா பிசாசு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் நிறைய போராட்டங்களையும் அவங்களுடைய லைஃப்ல கொண்டு வருவோம். இப்போ ஒண்ணும் இல்லை, ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இப்போ ஒரு நாய் படுத்திருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம அதே அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அந்த நாயை போய் நம்ம நோண்டணும் அப்படின்னா அப்பதான் என்ன பண்ணாது, நம்மளை கொலைக்கு வரும், இல்லைன்னா நம்மளை கடிக்கிறதுக்கு வரும். இதே மாதிரிதான் நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்ல நம்ம போயிட்டே இருக்கும் பொழுது பிசாசு வந்து நம்ம எதுவும் பண்ண மாட்டான். சரி, அவன் பாட்டுக்கு அவன் லைஃப்ல போயிட்டு இருக்கான். நம்ம ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது நம்ம பிசாசு தூண்டி விடுற மாதிரி. பாரு, இவ்வளவு நாள் சும்மா இருந்தோம், இப்ப பாரு ஆண்டவருக்காக எழுதணும், வைராக்கியம் நம்ம வழியில் நடந்துட்டு இருந்தோம், இப்ப என்ன பண்ணலாம், ஆண்டவருக்காக போய் செய்யணும்னு சொல்லிட்டு போறாங்க, இது தப்பான காரியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு அப்பதான் நம்ம லைஃப்ல வந்து நமக்கு போராட்டத்தை கொண்டு வருவோம். இப்ப நிறைய பேர் வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. முடிவெடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அப்பதான் சிந்தனைகளை பிசாசு மாற்றுவோம், வேற சிந்தனைகள் கொண்டு வருவோம், ஜெபிக்கூடாதபடி தடை பண்ணுவான். பைபிள் படிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு உறுதி எடுத்து பைபிள் படிக்கிறவங்க லைஃப்ல அந்த பைபிளே படிக்க முடியாத அளவுக்கு பிசாசு பிரச்சனைகள் கொண்டு வருவான். நான் ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவனுடைய குடும்பத்துக்கு ஏதோ ஒரு காரியம் வரும். அப்ப அந்த எழும்பணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நிறைய போராட்டங்களை பிசாசு என்ன பண்ணுவாங்க நம்ம லைஃப்ல கொண்டு வருவான். நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஜெயமும் கர்த்தரால் வரும், அவ்வளவுதான். ஒரே ஒரு காரியம் தான் கர்த்தர் எனக்கு சொல்லி சொல்லி என்னை உற்சாகப்படுத்த ஒவ்வொரு காரியத்திலும். இன்னைக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய காரணம் என்னன்னா, ஒரு பிரச்சனை வரும்பொழுது அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க. ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது அதை ஃபேஸ் பண்ணி அடுத்து போகணும், அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்றதான ஒரு காரியம் இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல காணும். இன்னைக்கு அதனாலதான் அந்த பிரச்சனையை பார்த்து அப்படியே என்ன பண்றாங்கன்னா சோர்ந்து போயிடுறாங்க. ஆனா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், பிரச்சனை வந்தா இன்னும் அதிகமா ஜெபம், பிரச்சனை வந்தா இன்னும் அதிகமா பைபிள் வாசிங்க, பிரச்சனை வந்தா இன்னும் ஆண்டவர் அதிகமா கிட்டி சேர்றதுக்கான முயற்சிகளை உங்க லைஃப்ல நீங்க எடுத்தா மட்டும்தான் அதுல நீங்க வந்து வெற்றி பெற முடியும். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருக்கே வந்து சோதனை பிசாசுனால வந்த பொழுது ஆண்டவர் அதை மேற்கொண்டுட்டே தான் போறார், சோர்ந்து போல அதை ஆண்டுடைய வசனத்தை வைத்தது அவரு என்ன பண்றாருன்னா கடந்து போறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் இல்ல ஆண்டவருக்காக எழுதி நிற்கும் போது வரும் பொழுது நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கொண்டதை என்ன பண்ணா அதை முறியெடுத்து ஆண்டுடைய வார்த்தையை கொண்டதை நம்ம
கடந்து செல்லும். அப்பதான் நம்ம லைஃப்ல நிச்சயமா நம்ம வந்து சாதிக்க முடியும். ஆண்டவருக்காக நம்ம எழும்பி நிற்க முடியும். இன்றைக்கு என்னுடைய சபையிலேயே ஒரு விசுவாசம் இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வயசானாலும் பரவாயில்ல நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன் இன்னிலிருந்து அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்க. அடுத்த நாள்ல இருந்து அவங்களுக்கு பலவீனம். அவங்களுக்கு இன்ன வரைக்குமே முட்டி போட்டு ஜெபம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அவங்களுக்கு பேரலிட்டிக் அட்டாக் மாதிரி அந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் உடம்புல தென்பட்டதுனால இன்னைக்கு நடக்கிறதுக்கு கூட அவங்க கொஞ்சம் சிரமப்படுறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியம், நான் வந்து இது விட மாட்டேன், பிசாசு என்னை வந்து முறியடிக்கிறதுக்காக பிசாசு கொண்டு வரக்கூடியதான ஒரு காரியம், ஆனாலும் நான் தொடர்ந்து வைராக்கியமா நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவருக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிக்கிறதுனால இன்னைக்கு ஆண்டவர் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகினாலும் அன்னைக்கு ஆண்டவர் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துரு. அந்த விசுவாசத்தோட அவங்க விலகல. கர்த்தர் இதேதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறாங்க. நிறைய பேர் அந்த பிரச்சனை வரும்போது விலகிடுறாங்க. ஆனா அப்படி இல்லாம நம்ம இன்னும் ஆண்டவருக்காக உறுதியா நிற்கும் பொழுது நிச்சயமா எழும்ப முடியும். ஆண்டவருக்காக நிறைய காரியத்தை சாதிக்கும். Hallelujah, hallelujah, wonderful testimony. இன்றைக்கும் கூட நம்ம விசேஷமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அருமையான நம்முடைய தேவ மனிதர் அவர்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நீங்க என்ன பிரச்சனையோட நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் இன்றைக்கு இயேசு மகாராஜா நம்ம நடுவில் இருக்கிறார். எங்க 2-3 பேர் குடியிருக்கிறீங்களோ அங்க அவங்க நடுவில் நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். உங்க நடுவில் இயேசுப்பா வந்திருக்கிறார். இவரை தூக்கி எடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு 10th ஃபெயில் ஆன நிறைய காரியங்கள் ஃபெயில் ஆயிருக்கு. அநேக காரியங்களை ஃபெயில் ஆகிருந்து அவரை இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சுக்கு இன்னைக்கு ஒரு ரெவரண்டா அவருடைய ஊழியத்தை செய்கிற கணத்துக்குரிய பாத்திரமாய் அவரை மாற்ற முடியுமானால் ஏன் உங்களை அவரால் மாற்ற முடியாது? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் அவை ஒன்று வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் பிரகாசம் அடைந்தது என்று நம்ம பார்க்கிறோம். எவரையும் அவரால் உயர்த்த அவரால் ஆகும். உங்களையும் அவர் உயர்த்த இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். நாங்கள் 2 பேரும் இணைந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய சூழ்நிலைகள் இன்றைக்கு மாறும். நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவனுடைய அநாதி தீர்மானத்தின் வழியாக இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்களை இந்த ஊழியத்திலே பயன்படுத்துகிறோம். கிருபைக்காய் நன்றி. இந்த நாளில் அநாதி தீர்மானத்தின் வழியாக அடியனுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு கிருபையை கர்த்தர் நீங்க தந்தீங்களே, அதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒன்றுக்கும் உதவாத பிரயோஜனம் அற்ற என்னை கர்த்தர் கொண்டு இந்த நாட்களே ஆண்டவரே நீங்க செய்து வருகிறதான கிருபைகளுக்காய் நன்றி. என்னை பயன்படுத்துகிறதான கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிற ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, என்னுடைய சாட்சி ஆண்டவரே யார் யாரெல்லாம் கேட்டாங்களோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை இந்த நாளிலே கொண்டு வருவீராக ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். உண்மையாக கர்த்தர் எதற்காக இந்த காலத்தில் என் வாழ்க்கை அனுமதிச்சீங்கன்னா ஆண்டவர் என்னை பார்த்து இப்படி இருக்கிறதா அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை அவங்களும் தெரிந்து கொள்ளணும். அதற்காக தான் கர்த்தர் இந்த பாதையில நடத்தி கொண்டு வந்தீங்க. இந்த நாட்களிலே ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையாகவும் இப்படி இருக்கும்னு சொன்னா கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார் ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒரு கேள்விக்குறியோடு அடுத்து நான் என்ன செய்ய போறேன், எனக்கு ஊழியமா அல்லது எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையா அல்லது எனக்கு இந்த உலகத்தினுடைய போராட்டமா எது என்று சொல்லி தெரியாமல் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை கர்த்தர் அற்புதத்தை அதிர்ஷ்டத்தை நீ செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேவ வல்லமை இந்த வேளை ஒவ்வொருவரும் நிரப்புவதாக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானுடைய பலன் இந்த வேளை ஒவ்வொருவருக்கும் இறங்குவதாக. ஒருவேளை என்னால முடியவில்லை, என்னால இதுக்கு மேல முன்னேறி செல்ல முடியவில்லை என்று சொல்லி யாராவது நின்ற இடத்திலே நின்று கொண்டிருக்கிறாங்களா, இந்த வேளையில தேவ பலன் அவர்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ சொல்லுங்க, நீ முன்னேறி போ, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அவளோடு கூட பேசும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அது வாழ்க்கை ஆசீர்வாதங்களை நன்மைகளை கெடுக்கிற தடைபடுகிற எல்லா கிரியைகள் இயேசு நாமத்தால் இப்பொழுதே அருந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அது வாழ்க்கையில காணப்படுகிறதான கட்டுகள் இயேசு நாமத்தாலே பொறிக்கப்பட்டதாக என்று சொன்னார். ஜெபிக்கிற ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்னை போல ஒரு சாட்சியுடைய வாழ்க்கையை இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டெடுக்க ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகருக்கு சாட்சியை கர்த்தர் நிறுத்துங்க. அநேகரை அவர்களை கொண்டு கர்த்தர் விடுதலையாக்குங்க. அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை இவர்களை கொண்டு கர்த்தர் செய்யப்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். எதை குறித்தாலும் யாராவது கலக்கமா இருப்பான்னு சொன்னா அந்த கவலைகள் இயேசு நாமத்தால் இப்பொழுதே மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா, கண்ணீரை மாற்றுகிற தேவன் ஒருவர் உண்டு ஆண்டவரே. அப்பா, இந்த மனிதர்களை அள வைக்கக்கூடியவங்க, ஆனாலும் தேவனுடைய கண்ணீரை மாற்றுகிறவர் ஆண்டவரே. அந்த அழுகையை மாற்றி சந்தோஷத்தை கொடுக்கிறவர், அந்த சமாதானத்தினால நிரப்புகிறவர் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான சமாதானம் சந்தோஷம் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் மத்தியிலே நிறைவாய் கடந்து வரும்படியா, அப்படி வாழ்க்கையிலே நிறைவாய் வரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்பா,
தொடர்ந்து ஒவ்வொருவரையும் என்னை போல கத்த சாட்சியை எடுத்து நிறுத்துங்க. அநேகருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாய் கத்த நீங்க மாற்றுகிறாங்க. எல்லாவற்றையும் கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen, amen. Hallelujah. கர்த்தர் உங்களை தொட்டு விட்டார். நீங்க ஒருவேளை பலவீனத்தோடு கூட நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். இப்ப சோதிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களை தொட்டு இருக்கிறார். நிச்சயமா உங்களை விடுதலையாக்கி உங்களை எழும்ப முடியாதபடி இருந்த உங்க சங்கிலிகளை கர்த்தர் இன்றைக்கு முறியடித்து விட்டார். இன்றைக்கு எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மை உதித்தது. ஒரு நாள் இந்த ரால்ஃப் ஜெஃப்ரே என்கிற சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த சேனல் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதன் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை, சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறக்காதீர்கள். உங்களுக்கு என்ன ஜெப குறிப்புகள் இருந்தாலும் இப்பொழுது சொல்லுகிற அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி ஜெபிக்கலாம். 9159883933 9159883933. இந்த நம்பருக்கு நீங்க எப்ப வேணா கால் பண்ணி நீங்க பேசலாம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை சொல்லலாம். உங்களுக்காக நாங்க ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். இன்றைக்கு அருமையான நம்முடைய பாஸ்டர் அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாங்க. கிருபையின் தேவன் என்கிற யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அதோட லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கோம். நீங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து அதை நீங்க எல்லாருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணும்படியா மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த 2 சேனல்லையும் இருக்கிற நிகழ்ச்சிகளை பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில எலியாவை எழும்பு என்கிற நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இந்த நாளிலும் அவருடைய பிஸி ஷெட்யூல்ல நீங்க எங்க மத்தியில வந்து தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து உங்களுடைய சாட்சி மூலமாக அநேகர் உயிர்ப்பித்ததுக்காக என்னுடைய கம்ஃபர்ட் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். God bless you. Amen. Hallelujah. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆமென்.